அவர் பாத்தீங்கன்னா அப்பு கிட்ட கேட்பாங்க, நீ சந்தோஷமா இல்லைன்னு சொல்றல, அதுக்கு என்ன காரணம், ஃபர்ஸ்ட் காரணத்தை சொல்லுன்னு சொல்லுவாங்க. அதே நேரம் அப்போட லாயரும் பாத்தீங்கன்னா அப்பு கிட்ட உண்மையை சொன்னா மட்டும் தான் இந்த கேஸ்ல ஜெயிக்க முடியும், அதனால பயப்படாம உண்மையை சொல்லு. அப்பவும் பாத்தீங்கன்னா ஜட்ஜி கிட்ட நான் என் வாழ்க்கையில நடந்த கசப்பான உண்மையை எல்லாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சு இனிமே எனக்கு எந்த வழியும் இல்ல, ஏற்கனவே ரொம்ப அழுதுட்டேன், கஷ்டப்பட்டுட்டேன், இனிமே நான் கஷ்டப்பட விரும்பல. அப்பவும் பாத்தீங்கன்னா உண்மையை சொல்ல வந்தா கூட இந்த லலித் பண்ற அழும்புருக்கே தாங்க முடியாது. இதனால அப்பவும் பாத்தீங்கன்னா பொறுத்தது போதும் பொங்கி எழுந்த மாதிரி அவங்க லைஃப்ல என்னெல்லாம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த புடவை ஆர்டர் கிடைச்சி அதுல என்னெல்லாம் இடைஞ்சல் பண்ணாங்க முதற்கொண்டு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஜட்ஜ் முன்னாடி சொல்லுவாங்க. ஆனா லலித் பத்தி வழக்கம் போதுல நான் ஒண்ணுமே செய்யலன்னு தான் சொல்லுவாங்க. உடனே லலித்தோட வக்கீலும் பாத்தீங்கன்னா நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, அடிச்சாங்க வாங்கினான்னு ஏதாவது சாட்சி இருக்கா, அட்லீஸ்ட் இல்ல உங்க அம்மா கிட்டவையாவது சொன்னீங்களா? ஆனா அப்போ பாத்தீங்கன்னா இல்ல நான் யாருக்கிட்டையும் இதை பத்தி சொன்னது இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உங்களுக்கு இப்ப வர நடந்ததுக்கு சாட்சியும் நீங்க ஒருத்தர் மட்டும்தான் அப்படின்ட்டு லாயரும் கேட்கையும் நாம அப்பவும் பாத்தீங்கன்னா அவங்க கையில இருக்க பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு ரக்ஷித்துக்கு விஷயம் தெரியும் இல்லையா, ஒரு சாட்சி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதுவும் நம்ம ரக்ஷித் பேரு சொன்னதுதான். உடனே நம்ம லாயரும் பாத்தீங்கன்னா ஓ உங்க பாஸா, நீங்க இப்போ உங்க பாஸ் கூட தானே ரிலேஷன்ல இருக்கீங்கன்னு தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்பதான் தெரியுது நீங்க எதுக்காக லலித் கிட்ட டிவோர்ஸ் வாங்க நினைக்கிறீங்கன்னு. ரக்ஷித்தையும் அப்பவும் சேர்த்து வச்சு தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. கூட லாயர் பாத்தீங்கன்னா நீங்க அப்பு மேல பழி போடுறீங்கல்ல, அதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கான்னு கேட்க இங்க அப்புவும் ரக்ஷித்தும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ எல்லாத்தையும் ஆதாரமா காமிச்சது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல ரக்ஷித்தும் பாத்தீங்கன்னா அப்போட ஹஸ்பண்ட் கையெழுத்து போட்ட ஃபார்மும் பாத்தீங்கன்னா கோர்ட்ல சப்மிட் பண்ணுவாங்க ஆதாரத்துக்காக. இந்த சாட்சி போதுமா இன்னும் இதுக்கு மேல வேணுமான்னு கேட்க உடனே நம்ம அப்போட லாயர் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யறதுமாவா சாட்சியா காமிப்பீங்க, இங்க ஒரு சைடு பாத்தீங்கன்னா இந்த ரக்ஷித்தோட அம்மா வேற என்ன நடக்குன்னே தெரியாம ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க எதுவா இருந்தாலும் ரக்ஷித் கிட்ட கேட்டுட்டு போய் அவங்க வீட்டுல சம்பந்தம் பண்ணலான்னு. ஆனா நான் அவங்க அம்மா பாத்தீங்கன்னா எதுக்காக அவங்க கிட்ட கேட்கணும், ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட பெரியம்மா சொல்லி கூட கேட்காம அவங்க வீட்டுல இருந்து கிளம்பிடுவாங்க. வக்கீலும் பாத்தீங்கன்னா சும்மா இல்லாம ஒரே நம்ம ரக்ஷித்தையும் அப்பவும் சேர்த்து நினைச்சு பேசுறதை பார்த்து அவங்க அம்மாவும் கோவப்படையும். ஜட்ஜும் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை முன்னாடி வந்து பேச சொல்லுவாங்க. வந்த இடத்துல அவங்க அம்மா பாத்தீங்கன்னா என் பொண்ணோட வாழ்க்கை உடஞ்சிடக்கூடாது, புருஷன் கூட சேர்ந்து வாழணும்னு தான் நான் நினைக்கிறேன், ஆனா இவங்க சொல்ற மாதிரி என் பொண்ணுக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, அவங்க ரெண்டு பேரும் வெறும் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் சொல்லுவாங்க. அதுலயும் லாயர் பாத்தீங்கன்னா ஒரு குத்தம் கண்டுபிடிச்சு அதை பெருசாக்குவாங்க.